நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த மாலை வேளையில் ஜாஸ்வா டிவி மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் நிறைய இடங்களில் நமக்கு ஆதரவில்லாத தன்மை இருக்கலாம். அநேகர் நம்மை ஆதரிப்பது போல தோன்றினாலும் ஒரு சில வேளைகளில் நம்மை விட்டு விலகி ஓடி வருவார்கள். தேவையான நேரத்தில் தேவையான ஆதரவில்லாதபடி நாம் தனித்து விடப்படுவோம். அனாதைகளாய் நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் விடப்படுவோம். யாராவது இருக்கிறார்களா என்று சுற்றி முற்றி பார்த்தாலோ ஒருவரும் நமக்கு ஆதரவு சொல்ல ஆண்டவர் ஒரு நாளும் இல்லாதபடி இருக்கிறதை நாம் காண்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நமக்கு ஆதரவு உண்டு. அவர் நம்மை ஆதரிக்கிற தேவன். அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். இந்த உலகத்தில் ஆதரிக்கிற ஒரே ஒரு தெய்வம், பாவியானாலும் சரி, தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தாலும் சரி, வியாதியின் கொடூரத்தில் இருந்தாலும் சரி, இவர்களை ஆதரிக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அவர் ஆதரிக்கிற ஒரு நல்ல தெய்வம். இந்த உலகத்தில் அநேக காரியங்கள், அநேக தெய்வங்கள் இருந்தாலும், அநேக மனிதர்கள் இருந்தாலும், யாருமே நம்முடைய துன்பத்தின் நேரத்தில், துயரத்தின் நேரத்தில் நம்மை ஆதரிக்க மாட்டார்கள். ஆனால் தேவன் நம்மை ஆதரிக்கிற தேவன். அவர் ஆதரிக்கிறது எப்படி என்று சொல்லி நாம் பார்ப்போமா? எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 18:18. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே ஒரு யுத்தம். ஆமென். நிறைய எதிரிகள் ஆபத்து நாளில், ஏற்கனவே ஆபத்து, இந்த நாட்களில் என்ன செய்கிறாங்க, சத்துருக்களும் எதிரிட்டு வருகிறார்கள். ஆனால் யாருமே இல்லை எனக்கு என் சார்பாய் பேசுவதற்கு, என் சார்பாய் எனக்காக சண்டையிடுவதற்கு, என் சார்பாய் எனக்காக பரிந்து பேசுவதற்கு, என் சார்பாக என் நிலத்தில் நிலை நிற்பதற்கு ஒரு மனுஷன் கூட இல்லை. உண்மையை சொல்வதற்கு இவங்க உண்மையுள்ளவங்க, இவங்க நல்லவங்க, இவங்க ஒரு தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறதுக்கோ, இல்லை நம்மை மீட்பதற்கோ, நம்மை காப்பதற்கோ, நமக்காக பரிந்து பேசுவதற்கோ ஒருவரும் இல்லை. எல்லாரும் நம்ம விட்டுட்டு என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, விட்டுட்டு போனால் கூட பரவாயில்ல, எதிரியாக எதிரிட்டு வந்தார்கள். நாம் நம்பின மனிதர்கள் நம்ம எதிரிட்டு வரலாம். ஐயோ, இவங்க என் மேலே அதிக பாசம் வைத்திருக்கிறாங்க, நிச்சயமாக எனக்கு எல்லாவற்றிலும் எல்லாமா இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நம்பி இருந்திருப்பீங்க. ஆனால் ஆபத்து வரும்போது எல்லாருமே நமக்கு எதிரியாய் மாறி விடுவார்கள். இவர்களுக்கு போய் என்ன உதவி செய்வது, என்ன ஆதரவு செய்வது, இவங்களை அப்படியே விட்டுட்டு ஓடிடுவோம். இவங்களுக்கு ஆதரவு தவிர்க்க நமக்கு எந்த ஆபத்தாவது வந்துவிடும் என்று சொல்லி அநேகர் ஓடுவதை தான் நாம் இந்த நாட்களில் பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என் ஆபத்துக்கான, சங்கீதக்காரன் சொல்கிறார், என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், ஆனால் கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். கர்த்தரோ, இந்த உலகத்தில் அவரை தவிர நமக்கு ஆதரவு காட்ட எந்த மனுஷனுமே இல்லை. நமக்கு ஆதரவு தருகிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவர் ஆதரிக்கிறார். வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. எதிரிகள் உங்களை சூழ்ந்து கொள்ளும்போது நான் உங்களுக்கு பதில் சொல்வேன், பதில் செய்வேன், பழி வாங்குவேன், அவர்களை உங்களை விட்டு அகற்றுவேன், அந்த எதிரிகள் மத்தியில் உங்களுக்கு ஒரு பந்தியை நான் ஆயத்தப்படுத்துவேன் என்று சொல்லி, உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன், உன் தலையை உயர்த்துவேன், உன்னை கண்மலையின் மேல் நிறுத்துவேன் என்று சொல்லி அநேக வாக்குறுதிகளை கொடுத்து ஆதரவாய் நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆதரவாய் அரவணைக்கிற நல்ல தேவன் அப்படி ஆதரவாய் வேதத்தில் யாருக்காவது இருந்தாரா என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, நான் வேதத்தை எடுத்து தியானிக்கும் பொழுது கர்த்தர் என் கண்ணில் கொடுத்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் நிமித்தமும், என் நாமத்தின் நிமித்தம். ஏன்னா அங்கே ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. எப்படின்னா, ஆண்டவரை தூசிக்கிறான் சனகரிப்.
அதனால அவருடைய நாமத்தை எல்லாம் தூசித்து கொண்டு இருக்கிறான். அவருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறான். ஆனால் எசேக்கியா ராஜா என்ன செய்கிறான், என் ஆண்டவருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறானே என்று சொல்லி தீர்க்கதரிசியிடத்தில் போய் சொன்ன போது ஆண்டவர் அங்கே வாக்கு கொடுக்கிறார். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன். என் ஜனங்களுக்காகவோ என் தேசத்துக்காகவோ நான் ஆதரவாக இருப்பேன். சத்துரு நம்மை நிந்திக்கவோ அவமானப்படுத்தவோ அவர் ஒரு நாள் விட மாட்டார். என் நிமித்தம், என் நாமத்தின் நிமித்தம் நான் உனக்கு வாக்கு கொடுத்தேன் பார்த்தியா, அதன் நிமித்தம் ஏற்கனவே நான் தாவீதுக்கு சொன்னேன், நிலையான வீட்டை கட்டுவேன், அழிக்க மாட்டேன்னு சொன்னேன் பார்த்தியா, அதனால நான் என்ன செய்வேன், உன் சந்ததிக்கு ஒரு வீட்டை, ஒரு நிலையான ஸ்தானத்தை கொடுப்பேன் என்று சொன்னதுனால நான் என்ன செய்வேன், ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டேன். நான் சொன்ன அந்த வாக்கின் நிமித்தம் என்ன செய்வேன், நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன். இன்னைக்கு உங்களுக்கும் வாக்கு கொடுத்திருப்பார் ஆண்டவர். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன் கூடவே இருப்பேன்னு சொன்னார்ல. சொன்னவர் சொன்னபடியே செய்வார். ஒரு நாள் நம்மை விட்டு என்ன செய்ய மாட்டார், விலக மாட்டார், நம்மை விட்டு தூரம் போகவும் மாட்டார். ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆதரவாக இருக்கிற தேவன், நம்மை அரவணைத்துக் கொள்கிற தேவன். கண்ணீரின் மத்தியில் நீங்களும் நானும் கண்ணீர் சிந்தும் போது நிறைய பேர் கொஞ்ச நேரம் இருந்து ஆறுதல் சொல்லுவாங்க, கண்ணீர் சிந்தாதீங்க சிந்தாதீங்கன்னு சொல்லி. ஒரு நாள் ஆகும், 2 நாள் ஆகும், ஒவ்வொருத்தராக நம்மளை விட்டு கடந்து போயிடுவாங்க. கடைசியில் பார்த்தா அந்த இடத்துல நாம் மட்டும்தான் தனிமைப்படுத்தப்படுவோம். எல்லாரும் நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஆதரவு என்று சொல்வதற்கு ஒரு மனிதன் கூட அந்த இடத்துல இருக்க மாட்டான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த இடத்திலும் நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன். எந்த சூழ்நிலையில் இருக்கிறாயோ அந்த சூழ்நிலையில் வந்து நான் உனக்கு ஆதரவு தருகிற ஒரு நல்ல தேவன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. அழுகிற நம்மை பார்த்து அழாதே என்று சொல்லி, நீ அழாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் நம் கண்ணீரை துடைக்கிறார். நம்முடைய முகங்களில் வடிகிற அந்த கண்ணீரை துடைத்து நமக்கு ஆதரவாய் அன்பாய் பேசுகிற ஒரு நல்ல தேவன். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னை ஏதாவது சொல்லாட்டாலும் எனக்கு பரவாயில்ல, எனக்கு எந்த உதவி செய்யாட்டாலும் பரவாயில்ல, அன்பாக 2 வார்த்தை, ஆதரவாக 2 வார்த்தை எனக்கு பேசலையே அப்படின்னு சொல்வீங்கல்ல. ஆனால் அந்த ஆதரவான வார்த்தை மனிதர்களிடத்தில் நிச்சயமாக கிடைக்காது. அந்த அன்பான வார்த்தை மனிதர்களிடத்தில் நிச்சயமாக கிடைக்காது. நாம் ஒன்று நினைத்தால் அவர்கள் ஒன்று நினைத்து நம்மை ஆதரவற்றவர்களாய் மாற்றுவார்களே தவிர ஒரு நாள் ஆதரவு தெரிவிக்க மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன். ஹல்லேலூயா. இங்கே சொல்கிறார், இந்த தேசத்துக்கோ இந்த ராஜா எசேக்கியா ராஜாவுக்கோ என் நிமித்தமும் தாவீதின் நிமித்தமும் என் தாசனாகிய எனக்கு உண்மையாக இருந்த அந்த தாவீதின் நிமித்தமும் நான் என்ன செய்வேன், ஆதரவாக இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அது மாத்திரமல்ல, அதே அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14 17 வரை வாசிப்போம். எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பிய வார்த்தைகளை கேளும். கர்த்தாவே, அசிரியா ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டு விட்டதும் மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே. ஆகையால் அவைகளை நிர்துளியாக்கினார்கள். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே ஒரு யுத்தம். நிந்திக்கப்படுகிறார்கள், அவமானப்படுத்தப்படுகிறார்கள். தெய்வம் உங்களை காப்பாற்றும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், உங்கள் தெய்வம் உங்களை காப்பாற்றாது என்று சொல்லி தம்முடைய தேவனை நிந்திக்கிறார்கள். ஆனால் எசேக்கியா ராஜா என் தேவனை நிந்திக்கிறார்கள் என்று சொல்லி அப்படியே திரும்ப ஏதாவது பேசாமல் தேவ சமூகத்துக்கு கடந்து போகிறான். இன்றைக்கி உங்களை பார்த்து யாரெல்லாம் இவங்க இயேசுவை ஆராதிக்கிறாங்க, இவங்க தேவனை ஆராதிக்கிறாங்க, இவங்க இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஒரு ஏளனமாய் எக்காலமாய் பேசுவார்கள். ஆனால் இந்த நாளில் நாம் செய்ய வேண்டியது கர்த்தருக்கு நேராய் கர்த்தருடைய சமூகத்தில் போய் விண்ணப்பம் பண்ணணும். ஆண்டவரே, இவர்கள் உமக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், உம்முடைய நாமத்தை தூசிக்கிறார்கள்,
எங்களை அல்ல உம்மையல்லவா நிந்திக்கிறார்கள். அவர்கள் ஆராதிக்கிறதை விட எங்கள் தேவன் ஜீவனுள்ளவர் அல்லவா, எங்கள் தேவன் இந்த வானத்தையும் பூமியை படைத்தவர் அல்லவா, உமக்கு நிகரானவர்கள் ஒருவரும் இல்லையே என்று சொல்லி தேவனை அவன் துதிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். தேவனிடத்தில் அவன் சொன்னான், ஆண்டவரே உம்மை நிந்திக்கிறாங்கப்பா, இவங்க என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் மேற்கொள்ளக்கூடாது. ஜீவனுள்ள தேவனே. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ளவர். அவர் மரித்து மண்ணோடு போன தேவன் அல்ல, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நமக்காக பரலோகத்தில் நம்மை நோக்கி பார்க்கிற, நமக்காக பரிந்து பேசுகிற, நம்மையே கண்ணோக்கமாய் பார்க்கிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். அவர் ஒருபோது நம்ம என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். நம்மேல் நோக்கமாய் இருக்கிறார். நம்மை ஆதரவாய் அரவணைத்துக் கொள்கிற தேவன். அவர் விண்ணப்பம் பண்ணினதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்தின் நிமித்தம், என் தாவீதின் நிமித்தம், என் தாசனாகிய தாவீதின் நிமித்தம் உனக்கு நான் ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்லி இந்த 24ஆம் வசனம் 19ஆம் அதிகாரத்திலே சொல்கிறார். நம்முடைய வேலை என்ன, நம்மை பார்த்து நிந்திக்கிற ஜனங்கள் பெருகும் பொழுது, அவமானப்படுத்துகிற ஜனங்கள் பெருகும் பொழுது, நம்மேல் வேண்டாத பழிச்சொற்கள் வரும் பொழுது கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை விடுவிக்கிற தேவனாய் கடந்து வருவார். நமக்கு பதில் சொல்கிற ஒரு நல்ல தேவனாய் அவர் வருவார். இந்த எசேக்கியா ராஜா அதை பிடித்து கொண்டான். ஆதரவு கொடுக்கிற தேவன் என்னுடைய தேவன், ஆகையால் நான் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணினான். இந்த இரவு வேளையிலும் எனக்கு எந்த ஆதரவும் இல்லை, என்னை சுற்றிலும் சத்துருக்கள் சூழ்ந்து கொண்டார்கள் என்று நீங்கள் சொல்றீங்களா? இனி எழும்ப முடியாது இவனால் என்று சொல்கிறார்கள் என்று சொல்றீங்களா? நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள். ஆண்டவரை நோக்கி உங்கள் கண்களை ஏறெடுங்கள். உங்கள் விண்ணப்பத்தை அவருக்கு நேராக ஏறெடுக்கும் பொழுது அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களுக்கு ஆதரவாய் கடந்து வருவார். ஒருவேளை எல்லாரும் சொல்வார்கள், இவர்கள் ஆதரவற்றவர்கள், அநாதைகள் என்று சொல்லலாம். இவர்களுக்கு கேட்பார் கிடையாது, இவர்களை என்ன செய்தாலும் யாரும் இவர்களை குறித்து கேட்பவர்கள் கிடையாது என்று சொல்லி உங்களுடைய உடைமைகளை கூட உங்களை விட்டு பறித்து கொள்ள நினைக்கலாம். ஆனால் தேவன் உங்களை ஒருபோதும் ஒரு சத்ருவின் கையில், ஒரு மனுஷனுடைய கையில் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அவர் உங்களை வெட்கப்படுத்தாத நல்ல தேவன். இந்த இரவு வேளையில் நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், எல்லாரும் என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள், நான் நிந்தனையின் மத்தியில், வேதனையின் மத்தியில், கண்ணீரின் மத்தியில் இருக்கிறேன்னு சொல்றீங்களா? கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் வருவார். எசேக்கியாவுக்கு ஆதரவாய் வந்த தேவன். அவன் ஜெபித்தான், விண்ணப்பித்தான், தேவனை நோக்கி பார்த்தான். அதனால் அவனுக்கு ஆதரவாய் வந்த தேவன் உங்களுக்கும் ஆதரவாய் கடந்து வருவார். அவரை நோக்கி நீங்க ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவரை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக இந்த எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் எடுத்து வாசிப்போம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த எசேக்கியா ராஜா வியாதியாய் படுக்கிறான். முதல்ல பார்த்தீங்கன்னா எதிரிகள் சூழ்ந்து கொண்டாங்க. அதனால் ஆதரவில்லாமல் போயிடுவனோன்னு பயந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்லி. இப்போ இந்த எசேக்கியா ராஜா வியாதியில் படுத்துட்டான். எழும்ப முடியாதபடி வியாதி. வியாதி நேரத்தில் தான் மனுஷங்களை நம்ம அறிய முடியும். ஒரு கொடூரமான வியாதி வந்துருச்சு, ஹாஸ்பிட்டலில் போய் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மருத்துவமனையில் இருக்கிற நமக்கு உதவி செய்ய ஒரு மனுஷன் கூட இருக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? மருத்துவமனைக்கு போயிட்டாங்க, அவங்களுக்கு பணம் தேவைப்படும். ஒருவேளை இந்த பணத்துக்காக நம்ம போனால் பணத்தை கேட்பாங்க. அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டாம், அவங்கள போய் என்ன செய்ய வேண்டாம், பார்க்க வேண்டாம். நம்ம போய் பார்க்க போனாலே ஏதாவது பணம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அநேகர் வியாதி நேரத்தில் நம்ம பார்க்க வரமாட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் கேள்விப்பட்டேன். ஒரு வாலிப மகன் 2 கால்களும் நன்றாய் இருந்தபோது அநேக நண்பர்கள் அவனுக்கு இருந்தார்கள். அவனை முன்னால் வைத்து பார்க்கிற அநேக நண்பர்கள் இருந்தார்கள். இவன் வந்தாதான் எல்லா காரியமும் என்று சொல்லி அவனை அன்போடு உபசரிக்க, அரவணைக்க, அவன் மேல் அன்பு காட்ட, அவனை கூப்பிட்டு அவனை உயர்த்தி வைக்க அநேக நண்பர்கள் இருந்தார்கள். ஒரு விபத்தில் 2 கால்களும் போன சூழ்நிலையில் இன்றைக்கு தனிமையாய் யாருமே இல்லாத, எந்த நண்பரும் போய் பார்க்காத ஒரு மனுஷனாய் அவன் காணப்படுகிறான். உலகத்தில் நன்றாய் இருக்கும் பொழுது அநேகர் நமக்கு வருவார்கள், போவார்கள். ஆனால் நாம் ஏதோ ஒரு விதத்தில் குறைபடும் போது நமக்கு ஆதரவு காட்ட ஒருவர் கூட இருக்க மாட்டார்.
மாட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இதே போலதான் இந்த எசேக்கியா ராஜா வியாதியாய் படுத்த போது அவனுக்கு ஆதரவு காட்ட எந்த மனுஷர்கள் இல்லை. அவன் வியாதியில் படுத்து உழண்டு கொண்டு இருக்கிறான். ஆண்டவரும் சொல்கிறார், உன் வீட்டு காரியங்களெல்லாம் என்ன செய்ய, ஒழுங்குபடுத்து. நீ என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்து முடி. மரண நேரத்தில் அநேகர் செய்ய வேண்டிய காரியம் இதுதான். நமக்கு மரணம் வரும் முன்பாக நம்முடைய எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். இதை அறிந்துதான் தேவன் அங்கே தீர்க்க தரிசனமாய் ஏசாயாவை கொண்டு சொல்கிறார், உன் வீட்டு காரியங்களை என்ன செய்ய, ஒழுங்குபடுத்து. எசேக்கியா ராஜா என்ன செய்தான் தெரியுமா? எடுத்து வாசிப்போம். அதே அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் 4ஆம் வசனம் வாசிப்போம், 5 வரை. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகி எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனைய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியால் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திக்கோ அப்படின்னு சொன்னோடனே அவன் என்ன செய்கிறானா, சுவர்புறமாய் திரும்பி யாரையுமே பார்க்க விரும்பலை. வியாதி நேரத்தில் இதுதான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரையும் பார்க்க நமக்கு என்ன இருக்காது, விருப்பம் இருக்காது. ஐயோ, என்னுடைய வியாதி இவ்வளோ கொடிதாக இருக்கிறது, என்னுடைய மரண நாட்கள் இன்னும் கொஞ்ச நாட்கள் தானே என்று சொல்லி அந்த சுவர்புறமாய் திரும்பினது மாத்திரமல்ல, திரும்பினவன் என்ன செய்யறான், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். இன்னைக்கு வியாதி நேரத்தில் நம்ம கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறோமா, இல்லை மருத்துவர்கள் வந்து என்னை குணமாக்கி விடுவார்கள் என்று சொல்லி மருத்துவர்கள் மேலே நம்பிக்கை வைக்கணும் வேண்டான்னு நான் சொல்லலை. ஆனால் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே முழுமையாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற மருத்துவர்கள் மருந்துகளை விட கர்த்தர் மேன்மையானவர், நம்மை சுகமாக்க வல்லவர். அவரே பரிகாரியாகிய கர்த்தர். அவரிடத்தில் சுகம் உண்டு, ஆறுதல் உண்டு. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நன்கு அறிந்த எசேக்கியா என்ன செய்தானா, சுவர்புறமாய் திரும்பி மிகவும் அழுதானா. இவ்வளோ வேதனை இருந்திருக்கும் அவனுக்கு. அந்த கொடிய வியாதி, அது மரணத்துக்கு ஏதுவான வியாதி, மரணம்தான் இது முடிவுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் என்ன செய்தான், அவன் மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ஆண்டவரே, எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் கூட்டித்தாங்கப்பா, இந்த வியாதி எனக்கு சுகமாக்குங்கப்பா, இந்த வியாதியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாங்கப்பான்னு அவன் கெஞ்ச ஆரம்பித்தான் ஆண்டவரிடத்துல. ஆண்டவர் நம்ம கெஞ்சும் பொழுது நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற ஒரு நல்ல தேவன். தம்முடைய பிள்ளைகள் அழும் பொழுது அந்த அழுக்குறலை பார்த்துட்டு சும்மா போகிற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கலை. இன்றைக்கி நிறைய மனுஷங்கிட்ட போய் நீங்கள் அழுதிங்கன்னா நம்ம அழுகையை பார்த்துட்டு அவங்க வாட்டி போயிடுவாங்க. அழட்டும், நல்லா இவன் பண்ணின தப்புக்கு, இவன் செஞ்ச பாவத்துக்கு இந்த வியாதியில் கிடக்கிறான், இவன் நல்லா அழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இவர் என்ன செய்கிறார், ஆண்டவர் இவன் சுவர்புறமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அழுது மிகவும் அழுது ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பாதி முற்றத்தில் போன அந்த ஏசாயாவை திரும்ப வரச் செய்து, உன் ஆயுசு நாட்களோட 15 ஆண்டுகளை கூட்டுவேன், நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளில் நீ என்ன செய்வாய், ஆலயத்துக்கு கடந்து போவாய். ஆமென். கர்த்தர் ஆதரவாய் கடந்து வந்தார். எதிரிகள் மத்தியிலே எசேக்கியாவுக்கு ஆதரவாய் வந்த தேவன் வியாதியின் மத்தியிலே, மரண படுக்கையின் மத்தியிலோ ஆதரவாய் கடந்து வந்தார். 6ஆம் வசனத்தில் தெளிவாய் சொன்னார், நான் உனக்கு ஆதரவாய் இருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதிரிகள் மத்தியில கர்த்தர் ஆதரவாய் கடந்து வர வந்திருக்கிறார். அதே போல ஒருவேளை எனக்கு கொடிய வியாதி, இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலையே இல்லையே, நான் இந்த வியாதியில மறித்து விடுவேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? இல்லை இந்த வியாதி தான் எனக்கு முடிவு என்று சொல்லி கலங்குகிறீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன், நான் உன்னை குணமாக்குவேன். அந்த தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம்.
இன்றைக்கு ஆண்டவரே, எதிரிகள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். பலவிதமான மந்திரங்கள் தந்திரங்கள் நிமித்தம் நான் சோர்ந்து போயிருக்கிறேன். நான் எங்கே போவேன்? இதுவரை எத்தனையோ ஆண்டவரே நான் மனிதர்களையோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே அடிமைப்பட்டு போனேனே. ஆனால் இன்றைக்கு நீர் ஆதரவாக இருப்பேன் என்று சொன்னீங்க. உங்களை நம்பி, உங்கள் வார்த்தையை நம்பி நான் வந்திருக்கிறேன். என் எதிரிகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும் என்று சொல்லி யாரெல்லாம் வந்து உங்களுடைய சமூகத்தில் நிற்கிறார்களோ அத்தனை பேருக்கு நீர் ஆதரவாக இரும் ஆண்டவரே. ஆண்டவரே, அதே போல வியாதியோடு கூட கொடூரமான வியாதி, இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை இல்லை என்று சொல்லி கதறி அழுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆதரவாய் கடந்து வந்து இந்த வியாதியிலிருந்து விடுதலையை கொடுத்து உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்கினேன் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கும். இந்த ராத்திரி வேளையில ஆதரவற்ற சூழ்நிலை, எனக்கு தாயும் இல்லை தகப்பனும் இல்லை, இல்லை யாரும் எல்லாரும் இருந்து இல்லாதவனைப் போல் இருக்கிறேன் என்று சொல்லி ஆதரவற்ற ஒவ்வொருவருக்கும் என் கர்த்தர் ஆதரவாய் கடந்து வந்து கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆறுதல் படுத்தும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவே உம்முடைய கரங்களில் தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.